அதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி மழையாக. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? உங்கள் நலனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இறைவன் அருளால் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு, என்னென்ன நல்லது நடக்கும், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள். இன்றைய தினம் 22 மார்ச் 2022ங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் இன்றைய தினம் பிளவ வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாளுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி அமைந்துள்ளன, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் உள்ளன என்பதை பார்க்கலாமாங்க. இன்றைய தினத்தில் கிரக நிலைகளை நாம் காணும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. அவர் கேதுவுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பிருக்குங்க. மேலும் இன்றைய தினம் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இன்றைய தினம் அமர்ந்துள்ளார். இதுவும் ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பாக இன்றைய தினம் காணப்படுதுங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு பொன்னான நாளாக அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாத அளவிற்கு, மனதிற்கு உற்சாகத்தை தரக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு தலைகால் புரியாத அளவிற்கு ஆனந்தம் சந்தோஷங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் அது இன்னைக்கு நீங்கி உங்களுக்கு மனதில் புதிய ஒரு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலம் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இப்போ அமைப்பதுனால இந்த சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தத்தை தருவதாக அமையுங்க. மேலும் உங்களுடைய மன அமைதி, மன நிம்மதியை மேலும் பெருக செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு தினம் இன்னைக்கு அமைப்பிடுவீங்க. உங்களுக்கு இன்னைக்கு உற்சாகம் மற்றும் சுறுசுறுப்பு இரண்டும் கலந்த ஒரு அருமையான தினம் அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நிலையில் உங்களது மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் லேசாகி மனபாரம் இறங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சில வெயிட் சுமை அதிகமாக இருந்து வந்திருந்தால் இப்பொழுது உங்களுக்கு அது நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குங்க. இன்னைக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய மனமும் உடலும் மிகச்சிறந்த நல்ல ஒரு வலிமை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் மற்றும் சந்தோஷமான ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஒரு சந்தோஷ மழை பொழியக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க. போதாக்குறைக்கு இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களிலும் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. இன்னைக்கு அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு முயற்சி மேம்பாடு தரும். இன்றைய தினம் நீங்கள் அசைய சொத்துக்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சொத்துக்களை கூட வாங்கினால் முயற்சித்தால் கண்டிப்பாக வாங்க முடியுங்க. உங்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த சூழ்நிலையாக உங்களுக்கு பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வெவ்வேறு வழிமுறைகளை இன்றைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான நாள். இப்பொழுது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அமைந்திருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி செய்யுங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களும் உங்களது காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெற நீங்கள் உங்களது காரியங்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைய தினம் அலுவலகத்தில் வேலை செய்யர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம், உங்களது அலுவலக பணி சுமைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். வியாபாரிகளுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் அமைப்பெறுவீங்க. புதிதாக ஆர்டர்ஸ் கிடைக்கவும், புதிதாக உங்களுக்கு பண வரவுகள் மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு சிறந்ததாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அதன் மூலமாகவும் உற்சாகங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி அமைப்பெறுங்க. ஒரு மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக நீங்கள் அமைய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெள்ளைங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9ங்க. இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் காரியங்களை ஒரு முறையான பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட்டு ஏற்படுத்திக்கங்க. உங்களுடைய காரியங்கள் தடைபட்டிருந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளுங்க. சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு மன வெற்றியை தந்து உங்களது மன நிறைவை திருப்தியை தரக்கூடியதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கன்னியுடைய நட்சத்திர சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்த மறந்துடாதீங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்குங்க. அது உங்களுடைய நெருக்கமானவர்களாக இருக்கலாம். இன்றைய தினம் உங்களது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் யாரோடையும் கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்திருந்தால் உங்களுக்கு அது நீங்குங்க. அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுங்க. விலகி சென்றவர்கள் கூட விரும்பி வந்து உங்களோட சேர்ந்துக்குவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய
நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படுதுங்க. குறிப்பாக வேளாண்மை மற்றும் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றி மகிழக்கூடிய ஒரு பொன்னான நாள் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது கவலைகள் மற்றும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் இன்றைக்கு உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் குறையக்கூடிய காணாமல் போகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க. உங்களது தொழில் உத்தியோகம் அனைத்திலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் என்று குறையக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறுவீங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுடைய பர்சனலான சில பிரச்சனைகள் கூட சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை அமைப்பெறுவீங்க. இந்த தினத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த தினம் உங்களது அனைத்து காரியங்களும் நீங்கள் முயற்சி செய்தால் போதும் சிறந்த வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எனவே முயற்சி செய்ய இன்றைய தினம் நீங்கள் தயங்காதீங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து எழுத்து மறந்துடாதீங்க. மீண்டும் நாளைக்கு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.